வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை தற்பொழுது தோல்வியில் முடிந்துள்ளது. அதற்கு காரணம் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை என்றால் கூட்டணி வைத்து நாங்கள் தோல்வி அடையவா என்று அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மாறாக ஓபிஎஸ்ஸுடன் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் பேசி வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, நமது சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதாவது 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடையும் என்பது மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு. ஆனால் அதே சமயம் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும். மக்கள் அதிமுகவை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த அதிமுகவின் உட்கட்சி மோதலில் இருந்து சரி செய்து மீண்டும் பழையபடி ஒற்றுமையாக இருந்தால்தான் களப்பணிகளை ஆற்ற முடியும். மக்களும் அதை நம்புவார்கள். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது பெயர் பொதுக்குழுவில் இடம்பெறாத காரணத்தினால் பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் கூட்டணியில் அமைக்கப்போவது இல்லை என்பதை தெளிவாக கூறிவிட்டனர். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுடன் பேசி வருகிறது. இதற்கு காரணம் தாவேகாவில் இணைந்தால் தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் குறிவைத்து மிக முக்கியமான பொறுப்புகளையும், வருகின்ற சட்டசபை தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் துணை முதல்வர் பதவி, அமைச்சர் பதவி, மிக முக்கியமான பதவிகள் மக்களுக்கு நாம் சேவை செய்யக்கூடிய வகையிலான நிரந்தர பதவிகளும் கிடைக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு பாமக, தேமுதிகவுடன் ஓபிஎஸ் அவர்கள் பேசி வருகிறார். செங்கோட்டையன் தாவேகாவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சுலபமாக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்பு கொண்டு தாவேகாவில் இணைவது பற்றியும் கூட்டணி வைப்பது பற்றியும் மிக முக்கியமான ஆலோசனையும் நடத்த உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்துவிட்டால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய தோல்வியில் முடியும். ஏனென்றால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக தோல்விதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இதிலிருந்து அதிமுக ஒட்டுமொத்தமாக தோல்வியே பெறக்கூடிய வகையில் மக்களுக்கு இதுவரை நன்மை செய்யாத காரணத்தினால் தொண்டர்கள், அதிமுகவில் உள்ள உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். பாமக, தேமுதிக ஓபிஎஸ்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது சரியா? அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஸின் தேவை அவசியம் என்று பாமக, தேமுதிக கூறுவது சரியா தவறா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.